நேத்துல இருந்துதான் எனக்கு சுதந்திரம் இருக்கு, நேத்துல இருந்து எனக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு, இனிமேல் தான் சுதந்திரமாக செயல்பட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அன்புமணி நிர்வாகிகிட்ட பேசி வர்றாரு. இந்த கருத்தை எப்படி பார்க்கணும்? அது சுதந்திரமாக செயல்படுவது, சுதந்திரமாக எண்ணுவது, இதெல்லாம் ஒவ்வொரு மனிதனுடைய அல்லது அவர் சார்ந்த அமைப்பினுடைய கடமை. அதாவது சொன்னாம அவரு சொன்னது அவருடைய கருத்தை நீங்க எடுக்கணும். மாவட்ட செயலர் கூட்டத்தை நீங்களும் கூப்பிட்டீங்க. ஆனா தலைவர் கூட்டிய கூட்டத்திற்கு பெரும்பாலும் அந்த மாவட்ட செயலர் போயிருக்காங்க, இங்க வரல. கட்சியோட நிர்வாகிகள் பெரும்பாலும் திரு அன்புமணி ராமதாஸ் பக்கம் தான் இருக்கிற மாதிரி கருத்து இருந்தது. போவாங்க, வருவாங்க, வருவாங்க, போவாங்க, போவாங்க, வருவாங்க. ஒருத்தர் போவாரு, இன்னொருத்தர் வருவாரு, இன்னொருத்தர் வருவாரு, இன்னொருத்தர் போவாரு. அவருடைய செயல்பாட்டை, ஒவ்வொருத்தருடைய செயல்பாட்டை, மாவட்ட செயல்பாட்டை பார்த்து மறுபடியும் மாற்றுவோம். மாற்றம் வேற ஒருத்தர் வருவாங்க. எல்லா கட்சியும் நடக்கிறது. அந்த கருத்துல சொல்ற பொதுவா சொல்றேன், உலக நேரே சொல்றேன். நீங்க ஒரு தீர்வு சொன்னீங்கன்னாக்கா அந்த அந்த அவர் அடிப்படையில நான் யோசிக்கிறேன். தேர்வு எல்லாவற்றுக்கும் தேர்வு இருக்குது, புரியுதா? தேர்வு இல்லாம எதுவுமே இல்லை. அதனால ஒரு நல்ல தேர்வு கிடைக்க வேணும்னு நீங்க விரும்புறீங்கல்ல, நடக்கும். பொதுக்குழுவா அதுக்கான யோசனை இன்னும் அதை பற்றி யோசிக்கல. வரும், வரும்போது வரவேற்போம், போகும்போது போய் அடுத்த முறை பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த பதவிக்கு சொல்லி விடுவோம். தொடர்ந்து மாற்றுவோம், போடுவோம், போட்டுதான் இருக்கோம். மாநாட்டு குழு தலைவர் கூத்த அருள்மொழி, கன்னியார் சங்க தலைவர் அவர் தான். அருள்மொழி குழு தலைவர். அவர் பல குழுக்களை அவர் உண்டாக்குவார். அந்த குழுக்கள் எல்லாம் அவருடைய பேச்சை கேட்டு எல்லாம் செயல்படும். இடையில என்னுடைய ஆலோசனையை கேட்பாங்க, நானும் ஆலோசனை. டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.